இந்தியன் ஸ்டைல் மினி பீஸா கிட்ஸ் வெர்ஷன் பார்க்கலாமா? எப்போவுமே கிட்ஸ் ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ணி தரணுன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க இருக்குது. தோசை மாவு எடுத்துக்கோங்க. புளிக்காத மாவாக இருந்தால் இன்னும் பெட்டர். அது கூடவே ஸ்வீட் கார்ன், உரிச்ச ஸ்வீட் கார்ன் நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் சால்ட் போட்டுட்டு. அது கூடவே கிரேட்டட் சீஸ், அப்புறம் ஆரிகானோ, அதுக்கப்புறம் பெப்பர். இது கூட கொஞ்சம் சால்ட் இருக்கும், ஏன்னா நம்ம மிக்ஸ்க்கு வந்துட்டு சால்ட் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சால்ட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட ஆயில். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸே. ஸோ குவிக்காக இதை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு டாப்பிங்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா சால்ட் போட்டு பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிறோம். அது கூடவே ஆரிகானோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பரை போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சால்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் மேலே பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சம் சூடான பிறகு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இதில் 5 வச்சுருக்கேன். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிட்ட உடனே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் தோசை மாவை போடணும். தோசை ஊற்றின உடனே மாவு சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த டாப்பிங்ஸ்க்கு ரெடி பண்ண கார்ன் எடுத்து போட்டுருங்க. அது கூடவே சீஸும், கிரேட்டட் சீஸ் இருக்குல்ல, அதையும் அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த உடனே திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ சீஸும் நல்லா மெல்ட் ஆகும், உள்ளே இருக்க மாவும் நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். நம்மளோட மினி பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இதை நீங்கள் பிளேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு ரவுண்ட் ஆஃப் பீஸாஸும் நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்துட்டு பிளேட்டிங்க்கு நம்ம எல்லா பீஸாஸையும் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு திஸ் டிஷ் வில் கோ வெல் வித் ஆல் சார்ட் ஆஃப் சாஸஸ். ஸோ நீங்கள் பர்கர் சாஸ் வைக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்வீட் அண்ட் சார், அது நல்லாயிருக்கும். அண்ட் சிம்பிள் டொமேட்டோ சாஸ் ஆல்சோ வில் கோ வெல் வித் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.